வணக்கம். நான் உங்கள் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் ரஷீதா ஃப்ரம் ஆஷா ஆயுர்வேத கிளினிக் அண்ட் தெரப்பி சென்டர் ஃப்ரம் முகப்பேர். நம்ம லிவ்ரேட்டோட சேர்ந்து நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஹெல்த் வீடியோஸ்ல லாஸ்ட் வீடியோல 5 முத்திரைகளை பத்தி நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற முத்திரா என்னன்னு பார்த்தோம்னா குலச முத்திரை. இந்த குலச முத்திரை அப்படின்றது எதற்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இருக்கிறவங்களுக்கு சரியான தூக்கம் இல்ல, தாம்பத்தியத்துல ஈடுபாடு இல்லை, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த குலச முத்திரைன்றது மிகவும் பயனுள்ள ஒரு முத்திரை தான் இந்த குலச முத்திரை. இதை எப்படி பயிற்சி பண்ணலான்றத பார்க்கலாம். இப்ப நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் கையை நன்றாக நீட்டியவாறு நம்மளோட ஆள்காட்டி விரலை நம்மளோட சுண்டு விரல், அதாவது லெஃப்ட் ஹேண்ட்ல சுண்டு விரலுக்கு கீழ்ப்பகுதியில நம்ம ஆள்காட்டி விரலை வைத்து மெதுவாக அழுத்தம் கொடுத்தவாறு செய்வதுதான் இந்த குலச முத்திரை. குறைந்தது 7 நிமிடத்துல இருந்து 30 நிமிடம், முடிஞ்சா 45 நிமிடம் வரைக்கும் கூட இதை பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தோம்னா நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அடுத்த முத்திரை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பைரவி முத்திரை. இந்த முத்திரை எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த முத்திரையானது நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் நன்றா இப்படி நீட்டிய வரை வைத்து நம்மளோட ரைட் ஹேண்ட் அது மேல வச்சுட்டு நம்மளோட 2 கட்டை விரல்களும் சேர்ந்த மாதிரி காமிக்கக்கூடியது தான் இந்த பைரவ முத்திரை. இந்த பைரவ முத்திரை எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பொழுதுமே ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கிறோம், எதையுமே என்னால ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுக்க முடியல, நம்மளுக்கு ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டியை கொடுக்கக்கூடிய முத்திரை தான் இந்த பைரவ முத்திரை. இந்த முத்திரையுமே நம்ம ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நம்மளோட கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருந்து நம்மளோட ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷன் மேக்கிங் பவர் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த பைரவ முத்திரை. அடுத்தது ஆக்கினி முத்ரா. இந்த ஆக்கினி முத்ரா அப்படின்றது எதற்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இருக்கிற ஆண் பெண் எல்லாருக்குமே இந்த சைனஸ் தொந்தரவு அதிகமா இருக்கு. அதாவது சைனஸ் தொந்தரவுனால தலைவலி வர்றது, அடுக்கு தும்பல் வர்றது, அடிக்கடி சளி தொல்லை வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஆக்கினி முத்திரா அப்படின்றது ரொம்பவே ஒரு ஈஸியான முத்திரை. இதை டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரலாம். இந்த ஆக்கினி முத்திரை அப்படின்றது எப்படி செய்யலான்றதை இப்ப பார்க்கலாம். அதாவது எல்லா விரல்களையும் நேராக நீட்டி ஒன்றோடு ஒன்று நம்மளோட லெஃப்ட் ஹேண்டையும் ரைட் ஹேண்ட்ல இருக்கிற எல்லா ஃபிங்கர்ஸையும் ஒன்னா முனைகளை சேர்த்து இப்படி ஒரு விரித்து வைப்பதுதான் இந்த ஆக்கினி முத்திரை. இது குறைந்தது ஒரு 7 நிமிஷத்துல இருந்து ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் ஒரு நாளைக்கு 3 முறை கூட பயிற்சி செய்யலாம். உடனே சாப்பிட்ட உடனே பயிற்சி செய்ய வேண்டாம், ஒரு அரை மணி நேரம் கழித்து பயிற்சி செய்யலாம். அதே மாதிரி முத்திரைகள் அப்படின்னால உட்கார்ந்த நிலையிலையோ இல்லது படுத்த நிலையில கூட பிராக்டிஸ் பண்ணலாம். பட் நம்ம நடந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பயிற்சி பண்ணக்கூடாது. அடுத்த முத்திரை என்னன்னு பார்த்தோம்னா திரிசூல் முத்திரை. இந்த திரிசூல் முத்திரை அப்படின்றது எதற்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்னி ஃபங்க்ஷன்ஸ், அதாவது நம்மளுக்கு சிறுநீரக கோளாறுகள், சிறுநீரக சம்பந்தப்பட்ட யூரினரி இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியது தான் இந்த திரிசூல் முத்திரை. அது மட்டும் இல்லாம நம்ம கை கால் வீக்கம் ஏற்படுது, நம்மளோட கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பரா இல்லைன்னாலே உப்புச்சத்து அதிகமாகும் போது நம்மளுக்கு கை கால்ல எல்லாம் அதிகப்படியான வீக்கம் வரும், ஃபேஸ்ல வீக்கம் வரும், இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளுக்கு எல்லாமே மிக சிறந்த பயிற்சி என்னன்னு பார்த்தோம்னா இந்த திரிசூல் முத்திரா. இந்த திரிசூல் முத்திரை எப்படி பயிற்சி பண்ணலான்றதை இப்ப பார்க்கலாம். அதாவது நம்மளோட சுண்டு விரலையும் கட்டை விரலையும் மடக்கி ஒன்றின் மேல் வைத்து மற்ற 3 விரல்களையும் நீட்டி செய்வதுதான் இந்த திரிசூல் முத்திரை. இந்த திரிசூல் முத்திரை நம்ம தினமும் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த தீர்வா இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போற முத்திரை என்னன்னா வாத்தி முத்திரை. இந்த வாத்தி முத்திரை எதற்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட மழை காலத்துல ஏற்படுற பிரச்சனைகளுக்கு, அதாவது சளி, ஜுரம், தொண்டையில ஒரு விதமான அலர்ஜி, அடிக்கடிக்கு தும்மல், இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு எல்லாமே இந்த வாத்தி முத்திரை என்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வாத்தி முத்திரையை நம்ம எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். அதாவது நம்மளோட ஆள்காட்டி விரலை மடக்கி வைத்து மற்ற 3 விரல்களை நீட்டி கட்டை விரலை நம்மளோட ஆள்காட்டி விரலின் 2வது கோட்டின் மேல் வைத்து பிராக்டிஸ் பண்றதுதான் இந்த வாத்தி முத்திரை. இந்த வாத்தி முத்திரை மழை காலத்துல ஏற்படுற எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு சிறந்த தீர்வா இருக்கும். அதாவது காஃப், கோல்டு, ஃபீவர், அடுக்கு தும்மல், தொண்டையில ஒரு விதமான அலர்ஜி, தொண்டை வலி, ஜுரம், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாமே சிறந்த தீர்வா இருக்கக்கூடியதுதான் இந்த முத்திரை. இது வரைக்கும் நிறைய முத்திரைகளை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த முத்திரைகளை நீங்களும் பயிற்சி செஞ்சு உங்களோட பயிற்சியினோட ரிசல்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு லிவரேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, தேங்க்யூ.